நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, என் விழியோ கடல் ஆனதம்மா, எண்ணங்களோ அலை மோதுதம்மா, புது ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. வாழ்ந்திடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, வாழ்ந்திடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோயில் வாசல் முன்னால் காவிய தேனென பூமியின் முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஆனந்தகங்கை வெள்ளம் பொங்க பொங்க, ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச, பாடும் உள்ளம் துள்ள துள்ள, பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, பாடும் உள்ளம் துள்ள துள்ள, பாடல் ஒன்று சொல்ல சொல்ல, ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம், நித்தம் நித்தம் உள்ளம் களிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, நித்தம் நித்தம் உள்ளம் களிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, முத்துரத்தினம் சிந்துமித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, கானமழை இனி நான் பொழிவேன், தேன்மழையில் இனி நீ நனைவாய், புது ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது. சாய் விக்னேஷ், பியூட்டிஃபுல் ரெண்டிஷன், நோ டவுட், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வயசில் வந்து ஒரு மெச்சூரிட்டி என்னென்னா, ஹம்சானந்தி அந்த ராகமே வந்து இட் நீட்ஸ் அட்டென்ஷன். அந்த ராகத்தில் கம்போஸ் பண்ண சாங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும்.
அண்ட் தட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் ஏஜ். அது வந்து ஒரு மியூசிஷியன் உள்ளே இருக்கிற மியூசிஷியனோட குவாலிட்டி அது. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் தட் மெச்சூரிட்டி ஆஸ் அ மியூசிஷியன். வித் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் டெஃபினெட்லி பி ஒன் ஆஃப் த ஃபைன் சிங்கர்ஸ். ஆனால் வந்து இன்னைக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஐ ரியலி லவ்ட் இட் மேன். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. சாய் விக்னேஷ், சரி இப்போ மிரர் பார்க்குற பழக்கம்லாம் எப்படி? இல்லை இதெல்லாம் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிட்டே வருது. டிக்ரீஸ். டிக்ரீஸ் ஆயிருக்கா? ஏன் கண்ணா? இல்லை மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் மற்ற வேலைகள்னா என்ன வேலைகள்? படிக்கிற விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம், அதெல்லாம் அவ்வளோதானே? அவ்வளோதான். இல்லாட்டி உங்க அப்பா கிட்ட கேட்கணுமா என்ன? இல்லை வேணாம். இன்னும் அங்கிருந்து மைண்ட் வாய்ஸ்லாம் ஓடுது. என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ? இல்லை அது ஜாஸ்தி தான் ஆயிருக்கேன் அவன். எது ஜாஸ்தியா இருக்கு சார்? கரெக்டா சொல்லுங்க. எல்லாருமே தலைகால் புரியாம பேசுனீங்கன்னா நான் என்ன வாட் கேன் ஐ மேக் அவுட் ஆஃப் திஸ்? இல்லை கண்ணாடி முன்னாடி இது மட்டும்தான். கண்ணாடி முன்னாடி, பின்னாடி ஒன்றும் நடக்கல. பின்னாடி ஜாஸ்தி வெளியே போகும்போது நடக்குது. என்னடா இப்படிலாம் சொல்றாங்க? தெரியல, எனக்கு தெரியல என்ன சொல்றேன்னு. தனக்கு தானே பேசிக்கிற பழக்கம் மட்டும் சாய் விக்னேஷ்க்கு இருக்குன்னு எல்லாருக்கும் அதுவும் தெரியும். இல்லைங்க, எல்லாம் இவெல்லாம் தீப்தியால வருது. சொன்னதுல பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஐயோ என்ன கேக்குறாங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? நான் அதோட என்னோட இதுவே கேட்டு பாருங்க. வீட்டுல எல்லாம் அப்படி இருக்க மாட்டேன்.